ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1.5 டம்ளர் பொன்னி அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த பொன்னி அரிசிக்கு பாஸ்மதி அரிசி, சீரக சம்பாவுக்கு 1க்கு 1.5 ஊற்றினா போதும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அனாசிப்பூ 1 எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், கிராம்பு 4, பிரியாணி இலை 1, 2 பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், கல்பாசி கொஞ்சம், கஸ்தூரி மேதி கொஞ்சம், 7 முந்திரி, 5 ஏலக்காய். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பன்னீரை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 2, கிராம்பு 2, கல்பாசி, சோம்பு 1/4 ஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நல்லா நெட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வந்ததும் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினாத்தலை 1 கைப்பிடி. 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு நெட்டாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கல்பாசி, முந்திரி எல்லாத்தையும் போட்டுருவோம். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும். அப்படி புளிச்ச தயிராக இருந்தால் அந்த பிரியாணியோடைய டேஸ்ட்டையே மாற்றிடும். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பன்னீர் உடஞ்சிடாமல் ஒரு கிண்டிட்டு நம்ம விசில் போட்டு வேண்டியது. ஒரு 2 விசில் வந்தோன்னா இறக்கிடணும். ரெண்டு விசில் வந்ததும் 10 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், பன்னீர் உடஞ்சிடாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் செய்யணும். எவ்வளோ பொலன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி. பாருங்கள், நல்லா ஜூஸியாகவும் பன்னீர் உடையாமையும் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.